சரித்திரத்துல நடந்த உண்மை. திருமங்கை ஆழ்வார் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாருன்றதை நம்ம கேள்விப்படும் போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது தட்சிண காசின்னு சொல்லலாமா? தட்சிண காசின்னு தாராளமா சொல்லலாம். பிதிரு தர்ப்பண கட்டம் 365 நாளும் பிதர்களுக்கு அந்த திதி என்ற, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிதிரு இறந்த நாள், இறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு இங்க பிதிரு தர்ப்பணம் செய்யலாம். பெருந்தச்சன் என்பவர் அவருடைய கட்டிடக்கலை இது. அவர் எந்த ஒரு கோவிலில் அதனுடைய வேலைப்பாடு செய்து முடித்தாலும் இது போல் அவர் செய்ததற்கான அடையாளமாக ஒரு உளியை சமதளம் அந்த இது பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு உளியை வைத்து விட்டு வருவார். இந்த சிறப்பான கோவிலிலே உபதேவதையாக ஸ்ரீ தர்மசாஸ்திர ஸ்ரீ ஐயப்ப சுவாமி இங்கே இருக்கின்றார். சரி. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம கேரளா மாநிலத்துல இருக்கிறோம். கேரளா மாநிலத்துல காடாம்புழா பகவதியை அற்புதமா தரிசிச்சோம். ஒரு 2-3 எபிசோட் நீங்க பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப அற்புதமா வந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு தகவலா இருந்திருக்கும். நல்ல ஒரு சந்தர்ப்பமா இருந்தது. அம்பாளுடைய தரிசனம் உங்களுக்கு எல்லாரும் கிடைச்சது. இன்னைக்கு கேரளா மாநிலத்திலேயே காடாம்புழால இருந்து ஒரு கொஞ்ச தூரம், ஒரு 13 கிலோமீட்டர்ல திருநாவாய் அப்படின்னு 108 திவ்ய தேசங்கள்ல இந்த கேரளா மாநிலத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. அந்த திவ்ய தேசத்துக்கு தான் போக போறோம். நம்ம கூட அண்ணா சசிதரன் அண்ணா இருக்கிறாரு. நீங்க அவரை ரொம்ப பார்த்துருப்பீங்க. காடாம்புழா பகவதியை ரொம்ப அற்புதமா நமக்கு விளக்கி சொல்லி அற்புதமா பிரார்த்தனைகள்லாம் செஞ்சு அற்புதமா பண்ணியிருந்தாரு. ஸோ அவரை தான் நம்ம அழைச்சிட்டு போறாரு அந்த திருநாவாய் அப்படின்ற திவ்ய தேசத்துக்கு. அண்ணா எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நல்ல காடாம்புழா பார்த்தோம், ரொம்ப அற்புதமா இருந்தது. நம்ம அப்படியே போயிட்டே பேசிக்கிட்டே போவோம். திருநாவாய் ரீச் ஆனோடனே அந்த திவ்ய தேசத்துக்கு காட்டுவோம். சொல்லுங்க திருநாவாய். மலைநாட்டு திருப்பதிகளில் ஒட்டுமொத்த திவ்ய தேசங்களில் கேரளத்தில் உள்ள திவ்ய தேசங்களில் ஒன்று திருநாவாய நாவா முகுந்த கஷேத்திரம். நாவா முகுந்த கஷேத்திரம். இந்த நாவா முகுந்த கஷேத்திரம் நம்ம பாசுரங்கள், ஆழ்வார்களால் பாசுரங்கள் பாடப்பட்ட இடம். அது நமக்கு இன்றைக்கு வெளிச்சமும் சூழ்நிலையும் நன்றாக இருந்தால் மாநில மொழிவாரியாக மாநிலம் பிரிப்பதற்கெல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் ஆழ்வார்கள் பாடி சென்று அதில் பாடிய பாடல் ஒன்று தமிழிலே எழுதப்பட்டு அது மலையாளத்திலேயும் எழுதப்பட்டதையும் நமக்கு அங்க பார்க்கலாம். ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி வெளிச்சம் இருக்குமா என்பது தெரியவில்லை. அப்படி இல்லை என்றாலும் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு முறை இங்கு இதை பற்றி சிறப்பாக மேலும் ஒரு ஒளிப்பதிவு செய்து பக்தர்களுக்கு காட்டுவார் என்ற மன நம்பிக்கை எனக்கு உண்டு. சரி, இப்பொழுது நம்ம நாவா முகுந்தன் கோவிலுக்கு போகின்றோம். இந்த நாவா முகுந்தன் கோவிலில் மூலஸ்தானத்தில் பகவான் முழு உருவமாக காண முடியாது. அவருக்கு இடுப்புக்கு மேல உடம்பு நல்லா தெரியும். இது கீழே இறங்கி போன மாதிரி தான் இருக்கும். இங்க இன்னொரு சிறப்பு என்னவென்றால், லட்சுமி தேவி தனி சன்னதியாக அருகாமையிலே லட்சுமி தேவி குடிகொள்ளுகிறார். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு, அந்த காலத்தில் சாமூதிரி ராஜாவும் சாவேர் படையும் சேர்ந்து யுத்தம் நடந்த காலத்தில் அங்கு அதற்கெல்லாம் பிறகு அமைதியான பிறகு மாமாங்கம் நடந்த ஊர் இது. நமக்கு மகாமகம் நடக்கிற மாதிரி திருநாவாயை மாமாங்கம் நடந்த ஊர். சரி. தவிர இந்த கோயிலின் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் தட்சிண காசி என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் 365 நாள், ஆண்டில் 365 நாளும் பிதிரு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பிதிரு தர்ப்பண கட்டம் இங்கே. மற்றொரு சிறப்பு என்னவென்றால் பாரத புழை. கேரளாவில் ஓடும் மிகப்பெரிய ஆறுகளில் ஒன்று பாரத புழை. அந்த பாரத புழையின் இந்த கரையில் நாவாமுகுந்தன் பெருமாள் காட்சி தருகிறார். சரி. அந்த கரையில் பிரம்மாவும் சிவபகவானும் காட்சி தருகிறார். இது இந்த கோவிலின் ஒரு சிறப்பு. அதுபோன்ற இந்த கோவிலில் வழிபட்டு செல்பவர்களுக்கு பிதிருசாப மோட்சம் கிடைக்க மிக சிறந்த ஒரு கோவில். தவிர அஸ்தி நிமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம இந்துக்கள் எல்லாம் வந்து இறந்த பிறகு நமக்கு வந்து எரித்து விட்டு அந்த அஸ்தியை எடுத்து விட்டு ஆற்றல் கரைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி செய்வதற்கு இங்கே அஸ்தி நிமஞ்சனம் செய்வதற்கான வசதியும் உள்ள ஒரு கோவில் இது. காலையிலே தரிசனம் முடித்து வருபவருக்கு இங்கே சிற்றுண்டி தருவார்கள். அதுபோன்று பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பான ஒரு கோவில், ஆற்றங்கரையில் அமைந்த கோவில், முகுந்தனை மிக அழகாக வழிபடக்கூடிய ஒரு கோவில். உபதேவதைகளாக கணபதி இருக்கின்றார், மகாலட்சுமி இருக்கின்றார், அதுபோல் மற்ற ஒரு சில உபதேவதைகள் உண்டு. இன்னமும் சிறப்பு, இந்த கோவிலில் இவரிடம்தான் மார்க்கண்டேயன் யமன் தன்னை காலபாசத்தால் தன்னை கட்டி முறுக்கி தன்னுடைய மரணத்துக்கு இட்டு செல்ல போகிறார் என்ற பயத்தில் இவர் நேராக இந்த நாவாமுகனிடம் வந்து அடைக்கலம் கேட்கிறார். அவர் சொல்கிறார், மரணத்துக்கு நான் கிடையாது அதிபதி, அதை வந்து மரணம் தடுக்க வேண்டியவர் மகாதேவன். எனக்கு பின்னால் திருப்பரங்கோடு மகாதேவன் இருக்கிறார். மகனே, நீ அங்கு சென்று கொள். ஆனால் உனக்கு நான் ஒரு சிறு உதவி செய்கிறேன். என்னவென்றால், என் பின்பக்க வாசலை உனக்கு திறந்து விடுகிறேன். உன்னை விரட்டி வரும் எருமை மாட்டின் மேல் வரக்கூடிய யமதர்மராஜன் என் முன்னால் வந்து பின்னால் போக முடியாது. ஏனென்றால் பின்பக்க வாசல் சிறு வாசல், ஆனால் நீ தாண்டி விடலாம். அவர் மறுபடியும் சுற்றி வருவதற்குள் நீ அங்கே ஓடி போகலாம் என்று சொல்லி மார்க்கண்டேயனுக்கு வழிகாட்டி மரணத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழிகாட்டிய ஒரு சிறந்த கோவில். உங்களுக்கு அங்கே செல்லும் போது அந்த வாசல் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். சரி, இதுதான் இந்த கோவிலின் சிறப்பு. ஓகே, நான் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நீங்க எப்படி நான் இவ்வளவு தகவல்களே உங்களுக்கு எல்லாமே இருக்கு, இவ்வளவு எல்லாமே சொல்றீங்க, எப்படி இது நடந்தது? எனக்கு இதற்கென்று ஒரு விளக்கம் என்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஆர்வம் மிக அதிகமாக உள்ளது. சரிங்க. நான் வந்து தொழில் ரீதியாக ஒரு மின்பொறியாளர். சரி. தமிழ்நாட்டில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் மின்பொறியாளராக இருந்து சரி 2012 ஓய்வு பெற்ற பிறகு நான் விடுதலை அடைந்த பறவையாக மாறிவிட்டேன். சரிங்க. சரி. அதிலிருந்துதான் கோவில்களாக மிக அதிகமாக கோவில்கள் போய் வருகிறேன். கோவில்கள் போய் செல்லும் போது அந்த கோவில்களை பற்றியான விவரங்கள் எல்லாம் அங்கேயும் கேட்டு தெரிந்து கொள்வேன். அது இல்லாமல் பெரியவர்களிடம், என்னுடைய குருசாமி போன்ற பெரியவர்களிடம் கேட்டு விசாரித்து அதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி செய்த பிறகுதான் நான் இது போன்ற தகவல்கள் தருகின்றேன். இது வந்து எனக்கு என்னமோ தெய்வீகமாக கிடைச்ச ஒரு பாக்கியம் என்று நினைக்கின்றேன். இது வந்து 10 பேருக்கு நம்ம எடுத்து சொல்லும் போது நம்மளுடைய தெய்வ பக்தி வளரும். எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே என்று வேறொன்றறியேன் பராபரமே என்று சொன்னது போல் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதை காண முடிகின்றது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது. நாவா முகுந்தனை பாருங்க, திருநாவாயா தெரியுதா? திருநாவாயா போர்டு தெரியும். நேரா போனா திருநாவாயா, வலது பக்கம் திரும்பினால் திருவூர். திருநாவாய் 108 திவ்ய தேசங்கள்ல மலைநாட்டு திவ்ய தேசம் இது ஒன்று. இந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற ஒரு அற்புதமான திருக்கோயில் தான் அந்த மலையாளத்தில் எழுதி இருக்குது. திருமங்கை ஆழ்வார் இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணதை நம்ம நினைக்கும் போது ஒரு எப்படிப்பட்ட ஒரு அந்த காலத்தில் இது நடந்திருக்கு, சரித்திரத்தில் நடந்த உண்மை. திருமங்கை ஆழ்வார் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாருன்றதை நம்ம கேள்விப்படும் போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இடத்துல நமக்கு சசிதரன் அண்ணா கூப்பிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கோ டெம்பிள் வியூவர்ஸ் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் மன்னிக்கணும். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு ஒரு 6 மணிக்கு மாதிரி வந்துட்டோம். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் இதில் பண்ணிடலான்னு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் டீட்டெயிலாக பண்ண முடியும். நாங்கள் உள்ளே போகலாம், கோயிலுக்குள்ள போகலாம். சரி, தேவசம் போர்டு அர்ஜுனன் சார் வந்து அர்ஜுன் சொல்லிட்டு திருநாவாய தேவசம் போர்டு ஸ்டாஃப் அவரு. சரி சரி சரி, நம்ம போய் பூஜையை பார்ப்போம். பார்ப்போம். இந்த டே டைம்ல வந்திருந்தா எவ்வளவு அற்புதமா இருக்கும்னு இப்ப ஃபீல் பண்ண முடியுது. அங்க நம்ம இந்த ஆறு சொன்னாருங்க இல்லையா, இந்த ஆறு பாருங்க, இதுதான் வந்து மலையாளத்துல பாரத புழா.
எவ்வளவு பாருங்க, நம்ம பாக்குறது வந்து இந்த ஆறுனோட ஒரு பகுதி தான் பாக்குறோம். இந்த ஆறு பாத்தீங்கன்னா இன்னும் கூட அந்த வெள்ளையா தெரியுது பாருங்க, அதெல்லாம் திட்டு. திட்டெல்லாம் தாண்டி அந்த பக்கம் வரைக்கும் இருந்த மிக மிக அகலமான மிகப்பெரிய ஆறு. இந்த ஆற்றின் நடுவில் மணல் திட்டுல தான் மாமாங்கம் என்னும் சிறப்பான நிகழ்ச்சி, மகாமகம் மாதிரி மகாமகம் மாதிரி. இந்த இடத்துல தான் நித்தம் பிதர் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த பிதர் தர்ப்பணம் என்பது காலை 11 மணி வரைக்கும் தான். ஏன்னா மத்தியானத்துக்கு பிதர் தர்ப்பணம் செய்யக்கூடாது. சூரியன் உச்சிக்கு போறதுக்கு முன்னாடி பிதர் தர்ப்பணம் நிறுத்த வேண்டும். இந்த ஆத்தங்கரையில இவங்க வந்து பிதர் தர்ப்பணம் பண்றாங்க பாருங்க. தனக்குள்ளே பிதர் தர்ப்பண கட்டம் பாருங்க. இங்க பாருங்க, இந்த படியில அவர்களை அமர வைத்து இந்த இடத்துல வந்து இளையதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கர்மிகள், அவங்க வந்து சொல்லி கொடுத்து பிதர் தர்ப்பணம் பண்றதுக்கு 7 ஜென்மத்துக்கு பிதர்களுக்கு 7 ஜென்மாந்திரமான பிதர்களுக்கு இங்க தர்ப்பணம் வந்து செய்து அந்த இதை வந்து ஆற்றில் ஒழுக்கி விடுவாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஆறை நாம இப்படித்தான் காண்கிறோம் இல்லையா? இதனுடைய வலது பக்கம் நவாமுகுந்தன். மும்மூர்த்திகளில் நவாமுகுந்தன் இங்கே. அங்கே பாருங்கள், அங்க ஒரு லைட், அங்க வந்து பிரம்மா கோவில் ஒன்று. இது பகல் வேளையில் வந்தால் நன்றாக தெரியும், இரவென்றதனால் சற்று கம்மியாக தெரியும். அது வந்து மகாதேவர் கோவில். ஒரே இடத்தில் உங்களுக்கு மும்மூர்த்திகளையும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியமான. இங்க பாருங்க, இங்க வந்து புகைப்படங்கள் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் பெண்கள் எல்லாம் வந்து ஈரன் கட்டி ஆண்கள் பெண்கள் சேர்ந்து இருந்து இங்க வந்து தர்ப்பணம் செய்யறதுனால அது வந்து நமக்கு சமூகத்துக்கு ஒத்து வராது இல்லையா? அதனால வந்து பகல் வேளையில் பெர்மிஷன் பண்றது இல்ல. இப்போ வந்து சாயங்காலம் யாருமே இல்லை என்கின்ற காரணத்தினால ஒரு சிறப்பு அனுமதி நமக்கு தந்திருக்காங்க. இது வந்து தட்சிண காசின்னு சொல்லலாமா? தட்சிண காசின்னு தாராளமா சொல்லலாம். பிதிர் தர்ப்பண கட்டம் 365 நாளும் பிதர்களுக்கு அந்த திதி என்ற, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிதிரு இறந்த நாள், இறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு இங்க வந்து பிதிர் தர்ப்பணம் செய்யலாம். அப்படி சிறப்பானது. அந்த பக்கத்துக்கு அந்த பக்கம் வந்து அஸ்தி நிமஞ்சனம் செய்யக்கூடிய இடங்களோட, அஸ்தி மீன்ஸ் இறந்து போனவர்களோட உடம்பு வந்து எரிச்ச பிறகு கிடைக்கக்கூடிய அஸ்திகளை எடுத்து கொண்டு வந்து இங்க நிமஞ்சனம் பண்ணுவாங்க. அதுக்கான இடம் தனியாக உள்ளது. நம்ம உள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். தமிழ் எழுதிருக்கு நவா முகுந்தா, ஸ்ரீ நவா முகுந்தா தமிழ் எழுதிருக்கு. அமைதியா இருக்கு. காலை பொழுது என்கின்ற காரணத்தில் காலையில எல்லாம் மிக அதிகமாக கூட்டம் இருக்கும். இது வந்து காலையில நம்ம வந்து என்ன சீட்டாக்க வேண்டியது, அதாவது ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விதமா சீட்டுகள் நம்ம ஆக்கலாம். அந்த சீட்டை ஆக்குவதற்கான கவுண்டர்கள் அங்கே உள்ளது. இது பகவானின் கொடிமரம். கருடர் இருக்காருங்க. நம்மாழ்வார் அருளிய பாசுரம் இங்கே பாருங்கள். ஆமா, ஏன்னா அன்னைக்கு வந்து மாநில மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கப்படாததற்கு முன்னால் அவர் நம்மாழ்வார் இங்கே வந்து பாடிய பாசுரம், அருளாதொழிவாய் அருள் செய்த அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடி கீழ் புகவைப்பாய் மருளேயின்றி உன்னை என் நெஞ்சத்திருத்தும் திருதேளதரு தென் திருநாவாய் என் தேவே. சூப்பர். நம்மாழ்வார் எழுதியிருக்காரு. 2 துவாரபாலகர்கள் அந்த பக்கம் இந்த உங்களுக்கு பார்க்கலாம். ஆமா, இது வந்து ஒரு சிறப்பு. எந்த பெருமாள் கோயிலையும் உங்களுக்கு இதே மாதிரி பார்க்கலாம். உள்ள சுவாமி நின்ற திருக்கோலம். ஆனால் கால் சற்று கீழே இறங்கி போயிருக்கும். சரி, கால் பாதி தான் நம்ம பாக்குறோம். ஆமா, அப்படியே பிரகாரமா போயிட்டு வருவாங்க. இது வந்து பெலிக்கல் தொடக்கூடாது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்க தெரியாத தான் தொட்டு கும்பிடுவாங்க. யாரையாவது ஒரு கால் தட்டிய போலும் தொடக்கூடாது. கால் நம்ம தெரியாம தட்டுச்சுன்னா ஐயோ தப்பா செஞ்சு இப்படி சுத்தி வரணும். வெளிப்பக்கமாக வர வேண்டும். இங்க வரும்போது நம்ம மாறணும். ஓகே, நேரே போக மாட்டேன். ഇവിടുത്തെ ലോമൊക്കെ ചെയ്യണ സ്ഥലം ഇറந்து പോയവർക്ക് ലോമം பூஜை எல்லாம் செய்யணும். அர்ஜுன் கூட இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து சில விளக்கங்கள் வந்து மிக அழகா தருகின்றார் பாருங்க. அதாவது திலஹோமம், திலஹோமம், திலம் என்றால் திலம் தைலம், திலத்தில் இருந்து எடுக்கக்கூடியது தைலம். தைலம் என்பது எண்ணெய். சரிங்களா? இந்த திலத்தினால் செய்யக்கூடிய பிதர்களுக்கு
ஓகே. எப்பவுமே பிதர்களுக்கு செய்ய வேண்டியது திலம் தான். அதாவது நீங்க சொல்லுவாங்க இல்லையா, தர்ப்பக 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 அப்படின்னு 3 வேலை சொல்லி நீங்க தர்ப்பணம் பண்ணும்போது நீரும் எள்ளும் சேர்ந்துதான் தர்ப்பக தர்ப்பக தர்ப்பகன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க தில ஹோமம் பண்ணக்கூடிய இடம் இல்லை. பிதர்கள் இறந்து போன பிறகு அவங்களுடைய அந்த திதி அன்றைக்கு, அதாவது அந்த நாள் அன்றைக்கு வருஷத்துல ஒரு தடவை வரும்போது இங்க கொண்டு வந்து சீட்டாக்கி கொடுத்தா அவங்க வந்து அந்த பிதரின் பெயரை சொல்லி இங்க வந்து திலஹோமம் பண்ணுவாங்க. மிக விமானம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. மிக விமானம் பழமையான கோவில், மிக பழமையான கோவில். இங்க இங்க கணபதி சந்நிதியில் வந்து உபதெய்வங்களாக கணபதி இருக்கின்றார். சரி சரி. இங்க பாருங்க, அவர் வந்து உக்ரரூபியா நிற்கிறார் பாருங்க. தெரியுங்களா? அரக்கனின் தலையறுத்து கையில் பிடித்து உக்ரரூபியாக இருக்கிறார் கணபதி. பொதுவாக ஒரு அமைதியான தெய்வம், ஆனால் இந்த இடத்துல சூழ்நிலையில் அவர் உக்ரரூபியாக மாறுகிறார். ஆனால் இங்க பாருங்கள், ஆனந்தமாக இருக்கிறார். உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட கணபதி, இதுதான் உச்சிஷ்ட கணபதி. நீலி சரஸ்வதி தன் மடியில் வைத்துக் கொண்டு உச்சிஷ்ட கணபதியாக இருக்கின்றார். இது தாயின் மடி, அம்பாளின் மடியில் புதல்வன் இருக்கின்றார். அம்மையப்பர்கள், மக்கள், சிவகுடும்பம், புள்ளிமயில் வாகனன், நந்திகேஸ்வரன், கணபதி, முனிவர்கள், சிவகுடும்பம். நந்தி. இந்த நந்தி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்கோடு அவங்ககிட்ட சொன்னேன். பகவான்கிட்ட வந்து அவர் வந்து மார்க்கண்டேயன் வந்து என்னை காப்பாற்றுங்கள் சொல்லும் போது மார்க்கண்டேயன் சொல்றாரு, இந்த நீ வந்து பின்னால திறந்து போயிடு, இப்படி ஓடி போயிடு. அந்த எருமை மாட்டின் மேல் யம தர்மராஜன் வரும்போது இது வழியா அவரால் வர முடியாது, அதற்குள் நீ ஓடி போய்விடுன்னு சொல்லி இப்படி வழி காட்டுகிறார். இதற்கு நேரா போனா நம்ம வந்து திருப்பரங்கோடு போகலாம், அதாவது மகாதேவர் கோவில். இங்க இந்த கதை திறந்து விட்ட பிறகு அதுக்கு மேல்பட்டு இந்த கதை ஓடுற அந்த யமனானவர் அந்த பக்கம் ஓடி திருப்பி போறதுக்குள்ள அவர் அங்கே போய் பகவானை வந்து கட்டி பிடிக்கிறார். அது சரித்திரம். அதனால இந்த வாசல் திறக்கிறது இல்லை. இது வந்து நேர போன திருப்பரங்கோடு. 6 வரும், 6 நடுவுல. ரொம்ப தூரம் கிடையாது, இது 3 கிலோமீட்டர். 6 கடந்து போலாம். 6 ஒரே ரோடு, 6 இல்ல ரோடு. பெருந்தச்சண்ட உள்ளி இங்க வந்து பாத்தீங்களா ஒரு உளி துண்டு. உளி வந்து கல் செதுக்க கூடிய உளி. இந்த கோவிலின் அமைப்பு, கோவில் கட்டினவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பறை பெற்ற 12 குலத்தில் ஒருவரான பெருந்தச்சன். சரி சரி சரி. தெரியுதுங்களா? பறை பெற்ற 12 குலம். ஒரு பறைக்கு 12 குலத்தில் பிராமணனுக்கு 12 மக்கள் பிறந்து அது வெவ்வேறு குலத்து ஆட்கள் எடுத்து வளர்க்கின்றார்கள். அதில் வந்து பெருந்தச்சன் என்பவர் வந்து அவருடைய கட்டிடக்கலை இது. அவர் எந்த ஒரு கோவிலில் அதனுடைய வேலைப்பாடு செய்து முடித்தாலும் இது போல் அவர் செய்ததற்கான அடையாளமாக ஒரு உளியை வந்து சமதளம் அந்த இது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு உளியை வைத்து விட்டு வருவார். நம்ம வந்து குருவாயூர்ல போனீங்கன்னா அங்கேயும் ஒரு அம்மன் கோவில் இருக்கு, ஹரி கன்னிகையாக நிற்கக்கூடிய கோவில். அந்த கோவிலையும் நாம இது பார்க்கலாம். காலையில் நம்ம சொன்னோம் இல்லையா, பன்னியூர் போனோம்னு, பன்றியூர் கோவிலும் அவரால் கட்டப்பட்ட கோவில் தான். அந்த கோவிலையும் பார்க்கலாம். வைக்கம் போகும் பக்கத்தில் அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு, அந்த கோவிலையும் இதே மாதிரி தான். அவர் எங்கெங்கு கோவில் அமைத்தாரோ அங்கெல்லாம் இதே மாதிரி அவருடைய அளவுகோல் அல்லது உளி ஏதாவது அவர் வைப்பார். இங்கே சிறப்பு என்னவென்றால் பெருமாள் மகாவிஷ்ணு நாவாமுகுந்தனாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இங்கே மகாலட்சுமி தனி சந்நிதியாக விளங்குகிறார். இது இந்த கோயிலின் ஒரு சிறப்பு. மகாலட்சுமி தனி சந்நிதியாக இங்க இருக்கிறார். ஆடாம்புழையில் நாம் வந்து சோபான கீதம் கேட்டோம் இல்லையா? அதுவும் மாறார் அடிப்பதுதான். இங்கு சோபான விகிதத்துக்கு பதிலாக இங்கே அம்மன் சந்நிதி மூடப்பட்டு பூஜை உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது. சற்று நேரத்தில் தீர்த்தம் தெளிப்பார்கள். அம்மன் சந்நிதியில் மூடி இருக்கின்ற காரணத்தினால் மாறார் வந்து இந்த மேளம் அடித்து கொண்டிருக்கிறார். இது முடியும் போது அவர் நிறுத்துவார், நடை திறப்பார்கள். திறக்கும் போது தீர்த்தம் தெளிப்பார்கள். சரி. அம்மன் படி கிருஷ்ணன் அமன் அமர்ந்துட்டு இருக்காரு. உன்னை கிருஷ்ணன் பொழுதை ஒடிவில்லை.
சொன்னோம் இல்லையா, தமிழ்நாடு மாதிரி நாம நம்ம விருப்பத்துக்கு இங்கே பூ எடுத்துட்டு வர முடியாது. சரி இவர்கள் தான் பூ கட்ட வேண்டும். சரி இவர்கள் வாரியர்கள் என்று சொல்வார்கள். வாரியர்கள் வாரசியார், இவர்கள் தான் பூ கட்ட வேண்டும். இவர்கள் கையால் கட்டப்படும் பூக்கள் தான் உள்ளே சார்த்தப்படுவது வழக்கம். துளசி துளசி, தாமரை. தாமரை. விஷ்ணு அல்லவா, ஆமா. அதனால துளசி. மகாலட்சுமிக்கு தாமரை. அங்கே நம்ம மேல்சாந்தியை பார்த்தோம் இல்லையா, அங்க வந்து ஹரியம்பிராந்திரியை பார்த்தோம். இங்க திருமேனி வந்து மேல்சாந்தி. நமஸ்காரம். சோபான கீதம் பொதுவாக இவர்கள் பாடப்படுவது சோபான கீதம். மாறார். இவர் சோபான கீதம் பாடவில்லை என்றாலும் இந்த தாளம் வந்து மாறார் தட்டக்கூடியது. இது ஒரு சிறப்பு, இந்த கோவில்களில் காணக்கூடிய ஒரு சிறப்பான இடைக்கா என்று அழைக்கப்படும் ஒரு மேளவாத்திய பொருள் இது. இடைக்கா. நல்லபடியா முடிஞ்சது. என்னங்கய்யா? இல்ல, நீங்க இன்னும் வெளியே பார்க்க வேண்டிய ஒரு சந்நிதி கூட இருக்கு. ஐயப்ப சந்நிதி. ஐயப்ப சந்நிதி பார்த்துட்டு போவோம். ஓகே. சொன்னோம் இல்லையா, அதாவது பிதர் தர்ப்பணம் செய்வதற்கு கர்மி ஒருத்தர் தேவைப்படுகிறார். சரி சரி. இளையதுகள் அப்படின்ற ஒரு கர்மிகள் இருக்காங்க. இவர் அதுல ஒரு கர்மி. காலையில நம்ம போனோம்னா இவங்க வந்து இவருடைய டோக்கன் நம்பர், இங்க வந்து ஒவ்வொரு கர்மிக்கும் டோக்கன் நம்பர் உண்டு. அந்த டோக்கன் நம்பர் பிரகாரம் 12ஆம் நம்பர் டோக்கன் நீங்க போனீங்கன்னா இவர் அங்க பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து அதாவது விஸ்வதேவதைகளை எல்லாம் சாட்சி நிறுத்தி 7 ஜென்மங்களுக்கு இறந்து போன பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்து பகவானின் நாவாமுகந்தனின் பாதங்களில் கொண்டு போய் நம்முடைய பிதர்களை ஆத்மாக்களை சமர்ப்பணம் செய்யக்கூடிய மிக சிறப்பான இடம். பிதர்சாப மோட்சத்துக்கு சிறந்த இடம். ஓகே, நன்றி அர்ஜுன். நன்றி, சந்தோஷம். வா. இந்த சிறப்பான கோவிலிலே உபதேவதையாக ஸ்ரீதர்மசாஸ்திர ஸ்ரீ ஐயப்ப சுவாமி இங்கே இருக்கின்றார். சரி. இங்கே வழக்கப்படி நித்தம் நீராஞ்சனம் நடைபெறும். அதாவது சனிதோஷம் விலகுவதற்காக செய்யப்படும் ஒரு வேண்டுதல் அது நீராஞ்சனம் என்பது. நீராஞ்சனத்திற்கு ஒரு தேங்காய் கொடுத்து அந்த தேங்காயை 2ஆக உடைத்து அதில் சற்று அரிசியை வைத்து, தாம்பாளத்தட்டில் அரிசியை வைத்து அதில் எண்ணெயோ நெய்யோ விட்டு எழுத்திரி கொளுத்தி பகவானுக்கு முன்னாலே நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரை யமாகிரஜம் சாயா மார்த்தண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் என்று சனீஸ்வரனை புகழ்த்தி பாடி ஐயப்பனிடம் இந்த பக்தனுக்கு இருக்கக்கூடிய சனி கிரகத்தால் ஆகக்கூடிய தோஷத்தை தீர்த்து விடு பகவானே என்று. சனி பகவான் சிலருக்கு அடக்கம், ஆஞ்சநேயருக்கு அடக்கம், சரி, ஐயப்பனுக்கு அடக்கம். அதனால ஐயப்பனை வந்து இங்க வந்து கும்பிட்டு போவாங்க. அது இல்லாம அந்த தட்டுல பாருங்க, அதுல வந்து எள் தீபம் எரிந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் சனிதோஷத்துக்கு ஒரு பரிகாரம் தான் எள் தீபம் ஏற்றுதல். அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாலை பொழுதில் கூட்டம் மிக குறைவு. ஆனால் பகல் வேளையில் பார்த்தால் மிக அதிகமாக கூட்டம் இருக்கும். ஆடி அமாவாசை எல்லாம் வந்து நான் இந்த ஆடி அமாவாசைக்கு வந்திருந்தேன். விடியற்காலை 3 மணியில் இருந்து தரிசனம் ஆரம்பித்து அந்த தரிசனம் தொடர்ந்து மத்தியானம் 2 மணி 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தரிசனம் நடக்கும். அதுபோன்று இங்கே வந்து கியூ வரிசையில் மிக அதிகமாக பக்தர்கள் தர்ப்பணம் செய்ய காத்திருக்கும். ஏனென்றால் ஆடி அமாவாசைகளை மிக சிறப்பான அமாவாசை ஒன்று. அதுக்கு பிதர் தர்ப்பணத்துக்கு சிறந்த பெயர் போன ஊர் இது.
ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு vlog உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சசிதரன் அண்ணா ரொம்ப அருமையா இந்த திருநாவாய் என்ற 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான திருநாவாய் திருத்தலத்தை நம்ம பார்த்தோம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். சிறப்பு. எனக்கு கிடைத்த பாக்கியம். ஆமா. கோ டெம்பிள் வியூவர்ஸ் தொடர்ந்து பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த நல்ல கண்டென்ட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இதை பற்றியான இந்த திருத்தலத்தை பற்றியான தெரிஞ்சுக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதனால நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.